வாரன் பஃபெட் அவருடைய லாஸ்ட் ஆனுவல் மெசேஜ்ல வந்து ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. இந்த 5 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம லைஃபோடைய டைமென்ஷன் வேற லெவல்ல மாறிடும். இதுல பியூட்டி என்ன தெரியுமா? அவரு பணம் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றத பத்தி பேசவே இல்லை. பட் அதை விட ரொம்ப வேல்யூபிளான விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. வீடியோவை சேவ் பண்ணிட்டு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மிஸ்டேக்ஸ் ஆர் நார்மல், லேர்ன் அண்ட் மூவ் ஆன். பொதுவாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிரச்சனைக்கு அவன் தான் காரணம், இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் தீதும் நன்றும் பிறர் தர வர, நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம், அதை நாம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியா வெளியே வர முடியும். அண்ட் அதுல கிடைச்ச அனுபவத்தை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். செகண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இட்ஸ் நாட் டூ லேட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்றாரு. பொதுவா ஒரு 30-35 வயசுக்கு மேலேயே நம்ம எல்லாருமே லைஃப் மேல வந்து ஒரு சலிப்பு வந்துடும். இதுக்கு மேல நான் வந்து இப்படி சூப்பரா ட்ரெஸ் பண்ணி என்னங்க பண்ண போறேன், இதுக்கு மேல என்ன நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு என்னங்க பண்ண போறேன், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ இந்த சலிப்பு தான் மனுஷனை வந்து சோர்வடைய வைக்குது. வாரன் பஃபெட் அவருடைய 94 வயசு வரைக்குமே கூட அவருடைய லைஃபை வந்து எப்படி வந்து இன்னும் வந்து பெட்டர்மெண்டா கொண்டு போறது அப்படிங்கிறத பத்தி அவர் திங்க் பண்ணுவார். ஸோ நம்ம லைஃபை ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரோவைஸ் பண்ண முடியும்ன்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாகவும் வந்து மாறிடும். மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபாலோ த ரைட் ஹீரோஸ் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிளா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ் சர்க்கிளா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள், எங்க வேணாலும் நம்ம சக்சஸா இருக்கிறவங்கள தான் ஃபாலோ பண்ணுவோம், கரெக்டுங்களா? பட் அது தப்பு. யார் வந்து சரியா இருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சக்சஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ். வெற்றிக்காக எதை ஒன்னா ஒருத்தன் செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப் அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்காது. பட் சரியான நபர்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டேபிளாகவும் அதே நேரத்தில் பீஸ்ஃபுல்லாகவும் அண்ட் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபோர்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, மணி இஸ் நாட் கிரேட்னஸ் பட் கைண்ட்னஸ் இஸ் அப்படின்றாரு. இப்போ பணம் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, பட் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தருக்கு நம்ம ஒரு உதவி செய்யறோம்ல, இதுக்கு பேர் வந்து ஒரு கருணை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்படி நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஈகோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் அப்படி கிடையாது. ஒருத்தர் ஃபினான்ஷியலி ஃபெயிலியரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு நீங்க பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதை விட அவரை நீங்க மோட்டிவேட் பண்ணும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தையும் சம்பாதிப்பாரு, அவருடைய லைஃபையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாரு. ஸோ பணத்தை விட எப்பவுமே நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த மோட்டிவேஷன், அடுத்தவங்க மேல நம்ம கொடுக்குற அந்த அன்பும் தான் வந்து லைஃபையே வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா கொண்டு போகும். ஃபைனலா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லெகசி மேட்டர்ஸ் மோர் தென் வெல்த் அப்படின்றாரு. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்மனா யூடியூப்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து எல்லா சோசியல் மீடியாலும் வெல்த் கிரியேஷனை பத்தி எல்லாருமே பேசுறோம். பட் வாரன் பஃபெட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெல்த்தை விட லெகசி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாரு. ஸோ வெல்த்துக்கும் லெகசிக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னா, வெல்த் அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், லெகசி அப்படிங்கிறது நம்முடைய பண்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்முடைய பண்பு அதிகமாக அதிகமாக நம்முடைய வாழ்க்கையுடைய தரம் வந்து உயர ஆரம்பிக்கும். இந்த 5 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியா பணமே சம்பாதிச்சிட முடியும்.